श्रीशैलवंशनिजतातं सुमसूरेः आदाम्बुजप्रणयिनं पदवाप्तमन्त्रं श्रीमन्त्रसुम्मगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथविभुमात्मपुण्याढ्यमीडे वेदान्तलक्ष्मणमुने आदरे कामयं सदा अतदीनप्रवृत्त्यादिं हारीतं माधवं भजे श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां बोधाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये எங்களெம்மிர எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்தடியவர் தங்கள் தம்மனத்து பிரியாதருள் புரிவான் உங்கு கண்ணறிவிப்புதம் செய்ய உங்களே சிதறுவிலங்கொழி செங்கமலமலரும் திருக்கோட்டியூரானே. நமசபாய். இன்றைய தினம் அஸ்மதாச்சாரியனான திருவத சதுர்வேத சரித்திரத்து நாவல் பார்க்கணும். ஆச்சாரியோட பேரை சொல்லக்கூடாதுவா, ஆனாலும் மந்திரம் யத்ன கோபையே மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ரகசியமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ ரகசியமாக வச்சுக்கணும். ஆச்சாரியாளுடைய பெருமையை எவ்வளவு உறக்க பேசணுமோ அவ்வளோ உறக்க பேசணும். அதனால் சமயங்கள் வரும்போது ஆச்சாரியாளுடைய திருநாமங்களை நாம் ஸ்மரிக்கிறதுக்கு தப்பு இல்லைன்றது விரிவாளுடைய வழக்கம். இந்த வகையில் இன்றைய தினம் ஆடி திருவாதிரை அடியேன் அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் என்பதாக ஆழ்வாருடைய வாக்கு. அதன் பிரகாரம் அடியேனுக்கு சர்வ விஷயங்களிலேயும் ஆச்சாரியராக திகழ்ந்தவர் அந்த மகான் ஐயா தேவநாத தாத்தியாரி மகாதேசிகன் என்பதாக ஆச்சாரியனுடைய திருநாமம். அந்த சுவாமியுடைய ஒரு திருநக்ஷத்திர வைபவத்தன்று இந்த ஆடி மாதம்னாலே ஒரு விசேஷம் தான். நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஆச்சாரிய சார்வபௌமனான ஆளவந்தார் அவதாரம் பண்ணதான மாதம், அதே போல் ஆண்டாள் அவதாரம் பண்ணதான மாதம். ஆளவந்தார் ஏற்கனவே நாம் அனுபவிச்சாச்சு. ஆடி உத்தராடம் இது முடிஞ்சு போயிடுச்சு ஏற்கனவே. ஆடி பூரம் இனிமேலாம் வரப்போகுது ரெண்டும். அதாவது கர்ப்போத்சவம்னு ஒன்று சொல்வா, அதுக்கப்புறம் அவதார உற்சவம்னு ஒன்று சொல்கிறது உண்டு. இது மாதிரி இப்போ ஆளவந்தார் அனுபவிச்சாச்சு நம்மளாம் ஏற்கனவே. இது அவதார உற்சவம். இனிமேல் தான் அவதாரம் பண்ண போகிறா. அது முன்னாலேயே நம்ம கொண்டாடுறோம். ஆண்டாளுக்கு அந்த புதன்கிழமை திருவாடி போகிறோம். அதனால் எல்லா ராத்திரியும் நம்ம விசேஷமாக கொண்டாடுறதுன்றது நம்மளுடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு வசதியாக எல்லோரும் வச்சுருக்கோம். எல்லா கோயில்களையும் 10 நாள் உற்சவம் நடக்கும். கடைசி நாள் அந்த தினம் அவதார உற்சவத்துடன் சேர்ந்து ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவமும் நடக்கும். இங்கே கூட நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமா நடந்து வச்சிருந்தது. இதில் நமக்கு அடியன் ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னாக்க, இப்போ 102 சேவித்தோம். என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து என்னில் பல்குணத்த உன்னையும் பார்த்து அருள் செய்வதே நலம். இந்த சுவாமியெல்லாம் என்னையும் பார்த்து அதாவது பாகவத ஆளுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத இந்த பாசகத்தில் சொல்கிறேன். திருமலங்கத்தன் நான் யார்? அம்மா நாழிப்பினான் அவன் எவ்விடத்தார் யானார்னு கேட்குறேன். பெருமாள் எப்பேற்பட்டவன்? எங்கே இருந்தான் அவன்? அவன் இருக்க வேண்டிய இடம் எந்த இடத்துல உட்காந்துருந்தான் பெருமாள்? எதுக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்? அம்மா நாழிப்பினான் அவன் எவ்விடத்தார் யானார்னு கேட்குறேன். நான் யாரு அப்படின்னா, மோட்ச நோன்பிலே நுண்ணறிவிலே ரெண்டும் கிடையாது. தவத்துளார் தம்மில் அல்லே நனம் படைத்தாரில் அல்லே விவர்த்தனையை போல எந்த உற்றவருக்கு ஒன்றும் அல்லேன்னு. ஏதாவது தபஸ் பண்ணவாளுடைய கூட்டியில் நான் இருந்தாலாவது பெருமாள் என்னை பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பெரிய தனவானா இருக்க. தனவான்னாக்கா என்ன தனம்னு ஒன்று கேள்வி வருது. தனம்னா பொருள் கிடையாது. தனம் அப்படின்றது என்னன்னாக்க வைஷ்ணவ தனம்னு பேர். பெரியவாழ்ல தான் வியாக்கியானம் தான் வந்துருக்கு. வைஷ்ணவ தனம்
இந்த தனம்ன்றது என்ன அப்படின்னாக்க நான் இவனை சேர்ந்தவன், இந்த கோட்டியை சேர்ந்தவன் தான் நமக்கு தனம் இல்லையா. அந்த தனத்தில் அப்படிப்பட்டவாளுடைய கோஷ்டியிலையாவது சத்கோஷ்டியிலையாவது நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டாக்க அது இங்கே இருக்கிறா எல்லாரும் இருக்கா. இந்த கோஷ்டியிலையாவது கடைசியில் சேரத்துக்கு தான் வந்து வரது பாருங்க. அந்த 2:30 மணிக்கும் கூடுக்காரோ இல்லையா, 2 மணிக்கு கிளம்பி வரலாமோ இல்லையோ, ஏதோ உபன்யாசம்னா அதுக்கு மட்டும் தான் வரணும்னு வரோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு பாப விசேஷம் தான். அந்த கோட்டியில் சங்கமிச்சிருக்கணுமோ இல்லையோ இல்லையா, அதுக்கு தோணலை பாருங்க நமக்கு. ஏதோ கடைசியில் வந்தால் பொருள் வரும், அது கூடாது, முதல்லையே வரணும் கோட்டி. அந்த மாதிரி அவத்துளார் தம்மிலே தனம் படைத்தார்கள் இவர். சரி, இதெல்லாம் பொருத்தம் கண்டிட்டோம். ஆற்றுல இருக்கிறவாளாக்காவது நாம ஏதாவது உபயோகமா இருக்கோமா அப்படின்னு அதுவும் கிடையாது. உவர்த்தனியின் போல எந்த உப்பு தீர்த்தம் உப்பு ஜலத்தெல்லாம் சாப்பிடுவானா அது மாதிரி என்னை பார்க்குறவா எல்லாம் எந்த உற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்னை சேர்ந்தவாளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா யாரை பார்த்தாலும் என்ன எல்லாரும் என்னை வெய்யா. அப்படிப்பட்ட நம்மிடத்துல எல்லா விடத்திலும் நீச்சனா இருக்கேன் நான். அப்படிப்பட்ட இடத்துல பகவான் எப்படி அனுகிரகம் பண்றான், ஏன் அனுகிரகம் பண்றான் நமக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நோற்ற நோன்பிலே கிடையாது, நுண்ணறிவிலே பெரிய பிரமாதமான புத்திசாலின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏன் பெருமாள் நம்ம அனுகிரகம் பண்றான் அப்படின்னா ஆகிலும் நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்ற இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்து பாருங்க. அந்த எண்ணத்தினாலே பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க அங்கேருந்து இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணான் இல்லையா. அவர் சொல்றாரு பாருங்க, என்னில் முன்னம் பாரித்து நான் என்னை முற்றப்பறியுமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க பெருமாள் அடையணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பெருமாள் என்ன பண்றாரு, நான் அடையணும்னு நினைக்கிறவன் வந்து அங்கேருந்து ஒரு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறேன். வாசலுக்கு வர ஆழ்வார் திருநகரியில் பெருமாள் என்ன பண்ணாரு, சிவி குண்டத்துக்கு இது எப்படி சுவாமி சாத்தியம் அப்படின்னா ஆறுற்ற எண்ணில் ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்படுகிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சரணாகதி என்பதை பெருமாளிடத்திலே நாம் எல்லோரும் அனுஷ்டித்தன் அதன் விளைவாக பெருமாள் வந்து நம்ம இடத்துல வந்து அனுகிரகம் மண்டத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டதான இந்த சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாரும் பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. அதை ஆண்டாள் எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னாக்க கிருப்பாவை பூர்த்தியா சரணாகதி மார்க்கம் தான் பூர்த்தியா, ஒன்று கூட மாற்றாது. என்ன என்னுடைய ஆத்மா யாரு, என்னுடைய ஆத்மான்றது எப்படிப்பட்டது அப்படின்னா நாமெல்லாம் சுவாதந்திரியால் கிடையாது, பாரதந்திரியா. இன்னொருத்தரை வந்து அண்டி பிழைக்க வேண்டிய நிலைமை நமக்கு. அப்படி இருக்குச்சு நான் வந்து சுதந்திரனா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க இது இப்போ பைத்தியக்காரணும். ஏன்னா இந்த ஆத்மா வந்து எம்பெருமானுடைய சொத்து. அந்த சொத்து எப்படி இருக்குன்னா இங்கே அதெல்லாம் சொல்கிறான் ஆழ்வார் இல்லையா. என்ன சொல்கிறா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியுள் வகுத்த அவி கானிடை பிரிவதோர் நதி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடையாழி சங்குத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்த என் கடவுளைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழவில்லேன் கண்டாய் வாசுதேவா. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பாசத்துக்கு என்ன சொல்ல வரணுமோ அது வானிடை வாழ்வும் பிரம்மாண்டமான ஹோமம் நடக்குது, யாகம் நடக்குது. இந்த நாள்லாம் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் யாகம் நடக்குது. இந்த யாகத்தில் பெரிய ஹபீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சேர்க்கறதுக்கு. யாகத்துனா ஒரு யாகத்துக்கு ஒரு விதமான ஹபீஸுகள் தான் சேர்க்கறது அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. அப்படி சேர்க்கிற ஹபீஸை எங்கேயாவது ஒரு நாய் இல்லையா, அதனால தான் நாய் ரொம்ப நீச்சமானதுன்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா. கானிடை தெரிவிக்க நரின்னு சொல்கிறான், நாயின்னு சொல்லாது. நரி கானிடை தெரிவதோர் நரி புகுந்து அதை போய் அது எடுத்துருக்குதுன்னாக்க அது எப்படி இருக்கும், நடப்பதும் மோப்பதும். அதை போய் மூன்று பார்த்துட்டுன்னா செய்வது ஒப்ப, செய்தால் எப்படி இருக்குமோ அது ஒப்பன்னா எப்படி இருக்குமோ அது போல பகவானுக்குன்னே நான் வாழ்ந்துருக்கேன். பகவானுக்கு இந்த பிறப்பு யார், இந்த சரீரம் யாரு, சாட்சாத் பகவான். சரீரமே பெருமாள் தான். பெருமாளுக்கு தான் வேற யாரையுமே அவர் நினைச்சே கூட பார்க்கலையே இல்லையா. அதை ரூல் டவுட். அப்போ என்ன அப்படின்னா உன்னித்தெழுந்த என் தலைமுறைகள் என்னுடைய ஆசையெல்லாம் எதுக்கு அப்படின்னா மானிடவருக்கு நான் ஆசைப்பட்டது பகவான். என்ன போய் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கணுமோன்னு பேச்சு வருதுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆழ்வார் என்ன அவளுக்கு வயசே ஆகலை. ஆனால் இவளா மனசில் நினச்சிட்டு ஒரு வேலை மாதிரி சொல்லிட்டே என்ன பண்ணுறது, ஆழ்வார் சொல்லுறாங்க நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அது ரூல் அவுட். அப்போ என்னன்னா
மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகின்றேன். நிச்சயமா இந்த லோகத்தில் என்னுடைய சரீரமானது தரித்திருக்காது அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளவு ஞானம் ஒரு குழந்தைக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சாட்சாத் ஆழ்வாருடைய அனுகிரகம். முதல்லயே பல்லாண்டு பாடி எதை கொண்டு பல்லாண்டு பாடினார்? வேண்டிய வேதங்களோடி இந்த ரெண்டு விஷயமா சொல்றாரு. வேண்டிய வேதங்கள்னாக்க எம்பெருமானை பரதத்துவமாக காட்டக்கூடிய வேதங்கள் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ இருக்கு வேதங்கள்ல, அது மாத்திரமாக சொல்லலாம். இல்லைன்னா வேண்டிய எத்தனை வேதங்கள் சொல்ல வேண்டுமோ அத்தனை வேதங்களையும் சொல்லி அந்த எம்பெருமானுடையதான அந்த பரதத்துவத்தை ஆழ்வார் நிர்ணயம் பண்ண. போன மாதம் ஆனி சுவாத்தி அன்னைக்கு எல்லா கோவிலையும் நடக்கும். திருமாள் திருடாருடனாக ஆழ்வார் ஞானவாகத்தில் எழுந்த வெளியிருந்து அழகா கோஷ்டி எல்லாம் ஆகும். இதுதான் அங்கே கிழி இருக்கிறது இல்லையா? பரதத்துவ நிர்ணயம் உற்சவம்னே பேருது உற்சவம். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும்னு தான் கல்பசூத்திரத்துடைய வியாக்கியாத்தான்னு பெரியவாள்லாம் அதுக்கு அந்த ஆழ்வாருடைய அவதாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறாங்க. எத்தனையோ சூத்திரங்கள் இருக்குது. அதில் கல்பசூத்திரம்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு நம்ம சாதாரணமாக பூத்தொடுத்துக்கு நம்ம நினச்சிட்டோம்னாக்க அதை போல ஒரு மகாபாபம் ஒன்றுமே கிடையாது. பூன்றது அவர் இஷ்டப்பட்டு பண்ணுற கைங்கரி இல்லையா? எத்தனையோ பேர் இருப்பார், தோட்டத்தை உட்காந்து குக்கின்னு இருப்பார். பெருமாளுடைய நந்தவனம் இருக்கும். நம்ம போய் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா தெரியும். காஞ்சிபுரத்தில் நந்தவனம் அமைச்சிருக்கேன் பெருமாள். நிறைய புஷ்பம் போகுது. அவள்லாம் புஷ்பத்தை எடுத்து அந்த அங்கே இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் ஜலம் விட்டு அது நல்லா வளர்றதான்னு பார்த்துட்டு வாசனையாக இருக்கான்னு பார்த்துட்டு வெளியிலேருந்து வரக்கூடியவாயாலும் அதை கிரகணம் பண்ணாத இருக்கணும். அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு பார்த்தாலும் அந்த ஞாபகமாகவே பார்க்குற வாழ்னாக்க எல்லாருமே இருப்பாள். அதில் அவன் போய் பார்க்கணும்னா அவள்லாம் அதிகம் பண்ண வாழாக இருப்பான். பகவத் கைங்கரியத்துக்கு இதை பண்ணிட்டு இருக்கிற வாழாக இருப்பான். அப்போ பார்த்தோம்னா நம்ம முதனை கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அந்த காலத்தில் ஆச்சாரியனிடத்திலே மனுஷ புத்தி அப்படின்னு சொன்னாலும் அது நம்மளுக்கு நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுருக்கோம். சர்வ விதியே மறந்து போடணும், எல்லாம் போடும். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஆச்சாரியனிடத்தில் எம்பெருமான் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி அந்த காலம் ஒரு படி மேலாகவே பார்க்கணும். பாகவதர்களிடத்தில் நமக்கு எப்படிப்பட்டதான எண்ணம் வரணும், இப்படி அந்த எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்கணும். இப்போ நம்மளை போலவா நினச்சுட்டோம்னாக்கா அது பிரயோஜனம். அப்போ இவர் தன்னை தெரிஞ்சவர் பெருமாளுக்கு என்ன அப்படின்னா, பெருமாள் உகந்தது என்ன அப்படின்னா சந்தன கைங்கரியம். பெருமாளுக்கு வந்து நல்ல வாசனாதி கத்தங்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது ஒரு கைங்கரியம். பெருமாளை ஆந்தோழிகா திஷுன்ற இல்லையா, பெருமாளை தோளில் அழ பண்ணிட்டு போகிறது ஸ்ரீபாத கைங்கரியம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபாத கையம்னா திருட ரத்தனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஊடும் புள்ளேறி சூடும் தன் குழாய் மீடு நின்று அவை ஆடும் அம்மானேன்னு இல்லையா? அங்கே வேலையே இல்லையா? அங்கே இருந்து ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் திருக்குளம் வியாக்கியானம் பண்ணுறது போட்டது தான். அதெல்லாம் பகவத் விஷயத்துக்கு ஏற்பட்டதான ஒரு பெரிய மகானவர். அதில் வியாக்கியானம் பண்ணிச்சு ஓடும் புள்ளேறி சூடும் தன் குழாய் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்ஜவங்கிற குணம் சொல்கிறாங்க அந்த திருவாய்மொழியில். என்ன ஆர்ஜவம் அப்படின்னா சௌலபியத்துக்கும் சுவாமித்துவத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால அதனுடைய பராகாஷ்டை, சௌலபியத்துடைய பராகாஷ்டை, அதாவது எல்லை நிலமாக இருக்கக்கூடிய குணம் தான் இந்த ஆர்ஜவம். என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஏதோ கஜேந்திரனுக்கு ஆபத்துன்னா பெருமாள் அங்கேருந்து திருடனை அழைச்சிட்டு வரணும் இல்லையா? அது மாதிரி ஒன்றுத்துக்கு ஏதோ வச்சுருந்துங்க. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு என்ன வேலை பெருமாளுக்குன்னா ஒன்றுமே வேலை கிடையாது பெருமாள் இல்லையா? அவர் பெருமாளுக்கு வேலையே கிடையாது. அதனால தான் அவதாராதிகள்லாம் எடுத்த போது இருந்த சந்தோஷம் பெருமாளுக்கு நித்திய வைபவத்தில் இல்லை அப்படின்னு சொல்றது ஒன்று பெரிய வாழ்க்கை. அதனால இங்கே என்ன அப்படின்னா பெருமையாக போட்டிருக்காரு பெருமாள். ரெண்டாவது பெருமையாக சும்மா இருக்கிறது பெரிய கஷ்டம் தான். ஆனாலும் கூட பெருமாள் சும்மா தான் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா வேற வேலையே கிடையாது. யாருக்காவது ஆபத்து இருந்தால் பரவாயில்ல, நான் விஷ்ணு என்ன ஓணும் எனக்கு அப்படின்னா உண்ணாது உறங்காது உணர்வு எத்தனை யோகி இருக்கும்னு. ஏன் அங்கே போனால் பசி கிடையாது. பசிக்கிறான்னா பெருமாள் இறங்கி வந்து ஐயோ வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அங்கே பசி கிடையாது. சரி அப்படின்னா என்ன மோகங்கள்லாம் இருக்காங்க. மனுஷனுக்கு ஏதாவது அங்கே போனவாளுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காங்கன்னா கட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. உண்மை இல்லாத போது பெருமாள் எதை வச்சுன்னா அப்படியே பார்த்தாரு. சதா பசியந்தி தன் விஷ்ணு கரமம் கதம் சதா பசியம் பெருமாளை பார்த்துட்டே அவளுக்கு என்ன ஓணும் அதை விட ஐயா. ஆனால் பரிபூர்ண பிரம்மம் பண்ணிட்டு அப்படி இருந்துச்சு. பெருமாளுக்கு என்ன வேலை இருக்கும்?
அப்படின்னா கருடனுக்கு வேலை கிடையாது, புஷ்பத்துக்கு வேலை கிடையாது, புஷ்பிச்சுட்டு அப்படியே வாடி போகிறது அது மாதிரி இருந்துருக்குது. அவளுக்குலாம் என்ன வேலைன்னா பெருமாள் பார்த்து ஐயோ இதுதான் அப்படி இந்த ஜனங்கள்லாம் பரிசிரமம் என்ன பண்ணுறாங்கன்னா கருடன் வேலையை ஏறி உட்காந்துப்பாங்க, வேலையே இல்லைன்னா இந்த வைகுண்டத்தை அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவருக்கோசரம் இல்லை, அவர் கஷ்டப்படுறாரு. ஐயோ பெருமாள் நம்ம இல்லை ஏறி ஆரோகணம் பண்ணிட்டு நம்மளோட வரணுன்றதே இல்லாத போயிட்டு எவ்வளோ யோகமாக இருக்குது இந்த மாதிரி இப்படியே பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கோசரம் அவருடைய வாட்டத்தை போக்குறதுக்கு பெருமாள் என்ன பண்ணவா வா வா நான் வந்து உட்காந்து சுற்றி வாங்க வா போகலாம் வா அப்படின்னு பெருமாள் பேரில் ஓடும் புள்ளேரி சூடும் கண்துழாய் இல்லையா. கண்துழாய் என்ன பண்ண மாலை ஏங்கிறதான் திருத்துழாய் மாதிரி பெருமாள் என்ன நின்ற மண்ணாயினும் கொண்டு வீச்சுமின்னு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. தெய்வம் கண்ணன் துழாய் தாராயினும் தழையாயினும் கண் கொம்பதாயினும் கீழ் நேராயினும் நின்ற அதுதான் விசேஷம். துளசிக்கு முளைக்கிற வளர்ற இடம் எங்கேயோ வளரும் இல்லையா, அசுத்தமான இடத்துல தான் வளரும். ஆனால் அதுக்கு இருக்கிற விசேஷம் வளரும். பெருமாள் அதுதான் திருப்பி சாத்திக்கிறார். பெருமாள் திருத்துழாய் மாறணும் இல்லையா. அதனால அவர் அது என்ன பண்ணுறதுன்னா ஐயோ நம்மளோட சாத்திக்காரே இருக்கிற பெருமாள் அப்படின்னோடனே பெருமாள் தானே இறங்கி போய் இந்த பறித்து தான் சாத்திக்கிறான். ஓடும் புள்ளேறி சூடும் கருத்துள்ளாய் நீடு நின்று அவை ஆடும் அம்மானு. இங்கே இருக்கிறவாள்லாம் பரிஜனங்கள்லாம் வந்து நம்மளோட அந்த புறவ கோத்தத்தெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் பெருமாள் நினச்சிருக்கிறாளோ இல்லையோ அது ஒன்றும் வேலை கிடையாது பெருமாளுக்கு. இன்னும் ஏதாவது கஷ்டம்னு கஷ்டம் இல்லைன்னா இல்லை, என்ன கஷ்டமே கிடையாது. அங்கே ஒன்றும் அனுபவிக்க வேண்டிய வேலைகள் இல்லை. இருந்தாலும் இவாளுக்கோசரம் பெருமாள் என்ன பண்ணுற அங்கே வந்து வீடு நின்று அவை ஆடும் அம்மானே அப்படிங்கிறார். அந்த மாதிரி இவாள்லாம் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறாளே நம்ம நினைச்சுட்டோம்னா போச்சு. அப்பேற்பட்டதான கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் செய்தமையினரான விஷ்ணு சித்தர் அவருடைய பாவை நல்லாள் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்த சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்தை சாதிக்கிறது. குலநந்தன கல்பவதி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக தரிசனம் சாட்சாத் க்ஷமா யாருக்கு அப்படின்னா விஷ்ணு சித்தரன் என்கின்றதான அந்த குலத்துக்கு ஒரு கற்பக கொடி அப்படின்னா ஏன் கற்பக கொடி என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம். எதை கேட்டாலும் கொடுக்குறது இல்லையா. அந்த மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா சாட்சாத் க்ஷமாம் அப்படின்னாக்க பொறுமையுடைய பூமி பிராட்டின்னு சொல்லக்கூடிய அவளுடைய அம்சமாக சாட்சாத் க்ஷமாம் கருணையா என்பதாம் இவான்யாம் மோதாம் அனன்ய சரண பிரபஞ்சேதம் கிரிபிராயா ஸ்ரீவாசா சம்பயா. முதல்ல பிரபஞ்சே நாங்கள் ஆரம்பிக்கிறது அதை இப்படி திருப்பி போட்டேன் சுவாமி தேசிகன். அவரால் தான் முடியும், நம்மளால் தான் முடியுமா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முதல் ஸ்லோகம் மானாதீத பிரதிபூர்வாம் மங்கள மங்களானாம் வக்ஷபீఠி மதுஜேனோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷான சவிதமகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஜெயம் முக்திவிஷயமச்சரண துவாம் சரண்யாம் பிரபத்யே சங்கல்பகல்பலதிகாம் அமதிம் க்ஷமாயாः ஸ்வேச்சாவராகம் சுலபாம் மஹ்மாம் விஸ்வஸ்ய மாதரமகிஞ்சன காமதேனும் விஸ்வம் வராம சரணம் அங்கே ஒரு சரணம் பிரபந்தி இங்கே ஒரு சரணம் எல்லாரையும் சரணம் பிரபந்தியன்னு சொல்லிட்டு இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமானால இந்த பிரபத்தியை தூக்கி அங்கே போட்டார். முதல்ல பிரபதேதம் கிரிபிராயா ஸ்ரீனிவாசாம் கம்பயாக ஸ்ரவந்தியவை சங்கராய அப்படி சொல்லிட்டு வந்தார். இப்படிப்பட்ட பெருமையை உடையவள் இந்த விராட்டம் என்று விஸ்தாரமாக சொல்ற. விஷமயத்து மாம் நீளா யத் போக பட்டலைர் துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்ஷனம். நம்மள போல இருக்கிறவாட நான் நித்தியம் பாபம் பண்ணிட்டு இருக்கேன், க்ஷணத்தில் க்ஷணம் பாபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பாபம் பண்ணிட்டவாட பெருமாள் பார்க்க மாட்டேன். மகா பாபி ஒன்று பார்க்கணும். பெருமாள் சொல்லுவாரா நிச்சயமாக சரணாகதனை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சரணாகதனை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சரணாகதி பண்ணிக்கல இருந்தாலும் அவளை சரணாகதி பண்ணி வச்சு தன்னிடத்துல பெருமாள் சேர்த்துக்கிறாங்க. அப்போ சரணாகதி பண்ணிக்காதவாளையும் பெருமாள் எங்கேயாவது வந்து கை விட்டுறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க, ஆனாலும் பெருமாளுக்கு கோபமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பெருமாள் நினைச்சுக்கிறேன். சி இவனை ஆசிரியர் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறேன். கண்ணை மூடிக்கணும். முதல்ல என்ன பண்றேன், இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு விராட்டி இருக்கு, என்ன இதுக்கு பார்க்குறோம், அவங்க முட்டை தானே வந்திருக்கான், அவனை கேளுப்பா அப்படிங்கிறேன். அடுத்து இப்படி பார்க்குறேன், இப்படி பார்த்தா இங்கே பூமி விராட்டி இருந்துருக்கான். அவங்க எல்லாம் நான் அவன் என்ன சொல்றான்,
எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கேன், என்னை விட பொறுமைசாலி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றது உண்டு லோகத்தில். என்ன போய் வந்து பார்க்குறாங்களே, நான் என்ன பண்ணுறது? அவனை தாங்கிக்க வேண்டியதான ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்ததே நீங்கள் தான் அவனை வந்து சம்ரக்ஷணம் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் நிஷாமயத்து மாமியை அவளை பார்த்துட்டு அவனை பார்க்குறேன், அவன் ஒன்றும் பதிலே சொல்லலை. கீதாதேவி கிட்ட பார்த்தேன் போய் நீ 2 பேராவது ஏதாவது பேசினால ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு எதிர பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற தோஷமே தெரியலையாம். நிஷாமயத்து மாம்னீடா என் போக பட்டலையில் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு, பக்தர்களுடைய தோஷங்கள் எல்லாம் அப்படின்னா தரிசனம்னா தெரியறதுன்னு அர்த்தம். ராமானுஜ தரிசனம்னாக்க அவருடைய தெரியறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதரிசனம் அப்படின்னாக்க கண்ணுக்கே தெரியல, மறைக்கிறார். நமக்கெல்லாம் இந்த இது வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு கேட்ராக்ட் மாதிரி வந்து விராட்டி என்ன பண்றா, கண்ணை மறைச்சு நம்மளுடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு காட்ட உண்ணாதபடி செய்து அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறும்படியாக அனுகிரகம் பண்றாங்க. அதுதான் ஆண்டாளுடைய வேலை. அதுக்கு சொல்ற சுவாமி என்ன சுவாமி, எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரே ஆண்டாளுடைய வார்த்தைகள்லாம் வந்து அவ்வளோ லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் 4000க்கு உபன்யாசம் கேட்கிறாளோ கிடையவே கிடையாது. நான் காலக்ஷேபமாக கேட்குறேன். ஆனால் திருப்பாவை பாருங்க, எல்லா இடத்தையும் ஸ்திரீகள் சொல்லலாம். அதுக்கு வந்து இதுமே கிடையாது. இனிமேல் என்ன ஜாதி வர்ணங்கள்லாம் எல்லாரும் சொல்லலாம் திருப்பாவை. ஆனால் இத்தனைக்கு அது வேதமனைத்துக்கு வித்துன்னு சொன்னால் கூட எல்லாரும் சொல்லும்படியானது தான் அதுன்னு தெரியவாள்லாம் சொல்கிறான். அப்போது இது எப்படி ஆண்டாளுக்கு சாத்தியமாச்சு அப்படின்னாக்க, ஆண்டாளுக்கு இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்குற முடியும். சில பேர் சொன்னதெல்லாம் விட்டுட்டா ஆண்டாள் சொன்னதை வச்சு தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமே, ஏன் இது எப்படி சுவாமி, இது எப்படி எல்லாரும் கொண்டாடும்படி அப்படி இருக்கு அப்படின்னு தேசிகன் இடத்துல சுவாமி இடத்துல போய் கேட்டாங்க. சுவாமி சாச்சாதான் வல்மீ கதஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தே ஹைலைட்டான பாசம் ஸ்லோகம் இது உபதாஸ்துதி. ஜாதோ பபூவ சமுனிஹி கவி சார்வபௌமா கோதே கிம் அத்புதமிதம் யதவீஸ்வதந்தே பக்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தா அப்படிங்கிற. என்ன அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கிறவாழ்லாம் கவி சார்வபௌமம் வந்து எல்லாரையும் சொல்றது. சில பேர் தான் கவி சார்வபௌமம். கவி சார்வபௌமர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சாட்சாத் வால்மீகின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவர் பண்ணதான அந்த கிரந்தத்துடைய ஒரு பெரிய பெருமை. ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணவர் காட்டிலும் வசதியான ஒரு காவியம் எதையாவது இருக்க முடியுமா லோகத்தில்? எத்தனை தர்மசாஸ்திரம் அதில் இல்லாதது எதையாவது உண்டா இல்லையா? எத்தனை விஷயங்கள் அதில் சொல்லிட்டு வருது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வெறும் நாமெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் அதுக்கு வந்து ஒரு அட்டிமண்டலம் வச்சுட்டு ராமன் இருக்காரா இல்லையாமெல்லாம் வேறு பேசிட்டு இருக்கோம். விஷயம் அது இல்லை. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. 5 பேர் இருக்கான், 4 பேர் இருக்கான், சகோதரர்கள்லாம் 4 பேர் இருக்கான். ஒருத்தனை விஞ்சிற மாதிரி இருக்கு. ஒருத்தன் அப்பா சொன்னாலும் காட்டுக்கு போகணும், அப்பாவை சொன்னால் நேரம் வந்து கிடையவே கிடையாது. பெருமாள் காட்டுக்கு போகிறேன்னா தசரத்தை நான் எதிர வந்து நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னேன். தசரதன் சொன்னதா சொன்ன ஒரு சித்தி, அம்மா கூட கிடையாது. நம்ம அதெல்லாம் எண்ணி பார்க்கணும், எவ்வளோ பெரிய தத்துவம் அதில் இருக்கு அப்படின்னு. வாக்கு கொடுத்தாச்சு இல்லையா? ஒன்றை போகணும்னு சொல்லிட்டார். அப்பா அவங்க சொல்லிட்டாருன்னா கேள்வியே கிடையாது. கிளம்பிட்டார் ஒருத்தர். சரி, ஒருத்தர் கிளம்பினாரோ இல்லையா, அவருக்கு தான் அப்பாவுடைய ஆக்ஞை. இன்னொருத்தருக்கு என்ன ஆச்சு, லக்ஷ்மணன் எதுக்கு போகணும் அப்படின்னாக்க, லக்ஷ்மணன் பற்றி நமக்கு தெரியும். இளைய பெருமாளை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அவ்வளோ கோபிட்டார். சேஷத்துடைய அம்சம் இல்லை, இவ்வளோ கோபிட்டார். அவரை அவாதாயா நீ போகணும், அவனுக்கு துணையாக போகணும் அப்படின்னு சரின்னு அவரும் வந்துட்டார். ஏன்னா அவர் 2 பேரும் தனியாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, கிளம்பிட்டார். பரதனுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது இல்லையா? பரதனுக்கு நிர்பந்தம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் தானாக போனவர் இல்லையா? இன்னொருத்தர் சத்ருகன், அவருக்கு எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது போகணும்னு. ஏன்னா அவரை அவரை போகணும்னு சொல்லலை, அதை தாப்பனார் போகணும்னு சொல்லலை, ராமர் என்னோட நீ வான்னு சொல்லலை இல்லையா? ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். நீக்கமில்லா அடியார் சயமே அடியார் கோதில் அடியார் அப்படின்னு சொல்றது 3 பெருமாள் கனிமையில் திருவாய்மொழியில். அது பாகவதாளுடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு 10 பாசனங்கள்.
இந்த நீக்கமில்லா அடியார்னு ஒரு அடியார் இருக்கு. பகவானுக்கு பிரியாத கைங்கரியம் பண்ணக்கூடியவா. எங்கள் கோவில் ஒருத்தர் இருக்க மாத்தரன், அவர் என்ன பண்ணுவார், பெருமாள் காத்தால 9 மணிக்கு கோவிலுக்கு வந்துட்டாருன்னா ராத்திரி 10 மணிக்கு கோவிலே இருக்கார். என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஜம்மு என்ன கைங்கரியம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டாங்க. நித்தியம் ஏதாவது தீப்தி துடைக்கிறது, இந்த தீப்திக்கு ஒரு காம்பு ஒன்று வச்சுருப்பான், அதை துடைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவார், கோவிலில் இருக்கிற அத்தனை வழக்கையும் எடுத்து வெளியில் வைப்பான். இந்த வழக்கு மொத்தத்தையும் தேய்ப்பேன். வழக்கு தேய்க்கிறது ஆற்றுல பாத்திரம் தேய்க்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டம்னு வழக்கு மொத்தத்தையும் தேய்ச்சி வைப்பேன். வழக்கு அதனுடைய அந்த நம்ம வந்து எண்ணெயை வந்து எப்போதுமே நம்ம சொல்கிறத சிக்க மாட்டோம். லிஃப்ட்டு போகிறது இல்லை, தயவு செய்து கதவை போடுவோம்னு அதுவே சொல்கிறது, மூடாதே போடுவான். தயவு செய்து கதவை மூடவும் அதுவே சொல்லுது, தயவு செய்துன்றது அதுவே ஆடாக போடாது. என்ன அத்தையே நம்ம செய்ய மாட்டோம் இல்லை. அதில் அந்த எண்ணெயை இங்கே கொட்டாதீர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இங்கே போடாதீங்கன்னு. வேலை மேலே அங்கே தான் போட்டுப்போம். அவ்வளோ நல்லவா நம்மளாம் சொல்கிறது கூட கேட்கறது இல்லைன்னு அப்படியே இருக்கும். சொல்கிறதுக்கு மனுஷா கிடையாது. சரி அவனா எழுதி தான் போட்டுருக்காங்க இல்லையோ, அத்தையாவது பார்த்துட்டு குடும்பமோ இல்லை வைத்தியோ அவங்க போடாதது இல்லாமல் இல்லையோ போட மாட்டோம். அவர் என்ன பண்ணுவார், அந்த அவா வந்து ஐடியாவாக என்ன பண்ணுறா, அந்த விளக்கு வைக்கிறத ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதில் சிந்தி அதில் கொட்டணுமேனு கொட்டணும்னு கொட்ட மாட்டா யாரும். சிந்தத்துக்கு ஒரு வழக்கம் உண்டு. அத்தை என்ன பண்ணும், அதெல்லாம் எடுத்து அழகாக தொடச்சி மற்ற பட்டாச்சாரி வேலை கிடையாது. பழப்பழ பழம் எல்லாம் அது எதுவாக இருந்தாலும் பணம் மண்ணை போட்டு தேக்கிறது, ஒரு சாக்கு வச்சுன்னு தேப்பார் இந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்க, இது நீக்க பெருமாளை விட்டு போட்டுக்க ஒரு மனுஷன் வராது. இவங்க தான் பெருமாள் சந்தியிலே இருந்துருக்காங்க. நீக்கமையா அடியா அப்படி இப்படிப்பட்ட வாழலாம். லக்ஷ்மண சுவாமி அப்படி தான் சொல்லுது. இளைய பெருமாளோட நீக்கமில்லாத பெருமாள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தார், கூடவே இருந்துருந்தது பெருமாளுக்கு. நீக்கமில்லா அடியார். அப்புறம் போதில் அடியார்னு, போதில் அடியார் அப்படின்னா தோஷமே சொல்ல முடியாதவன், சயமே அடிமை. இதுதான் பரதாழ்வு. சயமே அடிமைன்றது பரதாழ்வு. ஏன் அப்படின்னா சுவாபாவிகமாகவே ராமன் சொல்லிட்டு அவ்வளோ உண்டு. அவ்வளோ இது நீக்கமில்லாடியாராக இருந்தாங்க. ராமன் எங்கே இருந்தாலும் ராமன் பேர் சொல்லிட்டோம்னா சுவாபாவிகமாகவே தமையனாருக்கு அப்படின்னா இதை நாம் பெருமாளுக்கு நன்மைப்படுத்தினாங்க. அங்கே அந்தந்த அவதாரத்துக்கு தான் அது கிடையாது, எல்லா இடத்துலையும் அது உண்டு. சுவாபாவிகமாகவே நாம் இதை இந்த அடிமைன்றத எல்லா இடத்துலையும் நாம் அனுவர்த்திச்சுக்கணும். ஆச்சாரியங்களிடத்தில் அடிமையாக இருக்கிறது, பாகவதர்களிடத்தில் அடிமையாக இருக்குது. இந்த அடிமையை எல்லா இடத்துலையும் நாம் அனுவர்த்திக்கிட்டோம்னா நமக்கு க்ஷேமம் ஏற்படுறது அப்படிங்கிறது பெரியவா. அப்போ இது என்ன அப்படின்னா சயமேன்னா சுவாபாவிகமாக நாம் இவருக்கு அடிமை. இதுதான் நான் சொன்னது முதல்ல. பெருமாளுக்கு நாம் அடிமைன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் சரணாகதி பண்ணி வச்சு என்ன சொல்லி வைக்கிறாங்க ஆச்சாரியாலாம். நீ தனியான ஆள் கிடையாது, நீ பெருமாளுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பெருமாள் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதெல்லாம் பண்ணி வைக்கிறான். அதாவது நித்திரை சம்பிரதாயத்தை வேறு விதமாக இருக்குது, சன்னதிக சம்பிரதாயத்தை அதை சொல்லியே அவளே பிரார்த்திச்சுக்கிறான். சன்னதிக கிரமத்தில் அவள் வந்து மந்திரத்தை ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை இவன் மறுபடியும் பெருமாளிடத்திலே சமர்ப்பிச்சுக்கிறான். அது அங்கே நடக்கிறது. இப்போ நித்திரை சம்பிரதாயத்திலலாம் எப்படி அப்படின்னாக்க ஆச்சாரியன் நமக்கு பதிலாக இருந்து அவர் வந்து பிரார்த்திக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதனுடைய தாத்பரியத்தை நம்மகிட்ட சொல்கிறேன், தனியாக சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் தெரியுறா கூட சொல்ல மாட்டேன். அதாச்சா ஓதில் அடியார். ஏன் அப்படின்னா அதுதான் சத்திரஞ்சன். ஓதில் அடியார் அப்படின்னாக்க தோஷமே சொல்ல முடியாது. அவர் பாக்கி பேருக்கெல்லாம் கைங்கரியத்தில் தான் தோஷம் இருந்திருக்கலாமோ தெரியல இவரிடத்துல. ஏன்னா இவரிடத்துல என்ன தோஷம் சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னா அப்படிப்பட்டதான ஒரு கைங்கரியத்தை இவர் பண்ணி இவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்குச்சு இவர் பகவானிடத்திலே காட்டுக்கு போகிறேன்னு சொன்னவன் யார்? பரதன். நானும் பெருமாள் வர வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொன்னான். மறுபடியும் அயோத்திக்கு திருப்பதி இல்லைன்னு அது அவராக எடுத்துக்கிறது சுவாபாவிகமாக. இவர் எங்கே போகிறார் அதில் அப்படின்னா பெருமாள் இவர் இல்லைன்னா எனக்கு மட்டும் அங்கே போட்டு இருந்தாங்க அப்படின்னு துளி தோஷம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு அடிமை இந்த கைங்கரியம். இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு எது ஏற்புடைய கல்வி கதசிரவணத்தோ அதெல்லாம் காமிக்கிறது. இதெல்லாம் தான் நாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் சொன்னது ரொம்ப ஒரு 0.2 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவனாக இருக்கிறவன் எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது. அவன் வந்து வாரத்தில் நின்றுருக்கான் விபீஷன் ஆழ்வார்.
பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணணும்னு வந்துட்டான். பெருமாள் கேட்குற எல்லாரையும் வந்துட்டான், சேர்த்துக்கிட்டு தான் வாண்டாங்க தான் கேள்வி. உன்னை சேர்த்துக்கணும், அவன் வந்துட்டான் சரணாகதி பண்ணணும் வந்துட்டான், சேர்த்துக்கிட்டு தான் வாண்டாங்க அப்படி எல்லாம் ஒரு அபிப்பிராயம் சொல்லுது. எல்லாம் ஒரு அபிப்பிராயம் சொல்லுது. சேர்த்துக்கலாம் வானாம், அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன், தனியாக வந்திருக்கான், 4 பேரோட வந்திருக்கான் இல்லையா, நிறைய பிரதிபந்தங்கள் பண்ணுறதுக்கு கூட வந்து ராவணனால் அனுப்பிக்கப்பட்டவனாக கூட இருக்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லும். எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிற பெருமாள் கடைசியில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் முடிஞ்சு போச்சு. இப்போ இது எதுக்கு முதலே அது சொல்லியிருக்கலாமே, முதலே சொல்லிருக்கலாமே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க யாருன்னா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அது கிடையாது. எப்பொழுதுமே இது வந்து எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மீட்டிங் நடக்கிறது அப்படின்னா எல்லாரும் வந்து எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கணும். கேட்டுட்டு கடைசியில் சரி அப்படியே எல்லாம் ஓகே நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லணும் கடைசி. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அவளை கேட்காத விட்டுட்டோம்னாக்க அவள் என்ன நினச்சிப்பா, இருந்தாலும் அவன் முதலாளி தான்ப்பா, நாம் தொழிலாளி தானேன்னு நினச்சிப்பான். நான் ஆஃபீஸாக சொல்கிறேன் என்ன நினச்சிப்பான், ஆனால் அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிக்கிறான் அப்படின்னு. இப்போ அதில் இன்னொன்று ஏதாவது நெகட்டிவாக போயிட்டுன்னு வச்சுக்கோ, நான் அப்பயே சொன்னேன் நீ கேட்டியான்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெருமாள் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கலாம். கரெக்ட், எல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனால் நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இதுகள் நம்மளை கேட்கலையன்ற வருத்தமும் இருக்காது. நம்மளை கேட்டோம் நாம தான் சொல்லிட்டோமே, ஆனால் அவனுடைய ஓன் ரிஸ்கில் தான் அவன் எல்லாம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இது ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள்னா பல விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு எல்லாம் அதை விட்டுட்டு எதையோலாம் பேசிட்டு இருக்கான் பட்டிமண்டபத்தில் வரான் பிரயோஜனம் இல்லாமல். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தை எவ்வளோ பெரிய காவியம் அது எவ்வளோ தர்மசாஸ்திரங்கள் இருக்குது. ஒரு இடத்துலையும் பார்த்துச்சே இதை பண்ணலாமா கூடாதா, இதை பண்ணலாமா கூடாதா, இதை பண்ணால் என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு இடத்துல விசாரம் பண்ணுறான். அந்தந்த இடத்துல வரைச்சு விசாரம் பண்ணுறாரு. அவளை அடிக்கிறதா வேண்டாமா, காட்டகை வந்துட்டு அவளை அடிக்கிறதா வேண்டாமா பெருமாள் கேட்குற தயங்குற முதல்ல. அப்புறம் தான் விஸ்வாமித்திரனுடைய ஒரு உபதேசத்தில் நீ பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் இந்த மாதிரி இருக்கிறவாளை விடவே கூடாதுன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் சம்ஹாரம் நடக்குது இல்லையா, காட்டக சம்ஹாரம்னா அப்புறம் நடக்குது. அப்போ முதல்லையே பண்ணிவிடலாமே அப்படின்னா கிடையாது. அங்கே வந்து 2 பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் நடக்குது. பேசிக்கிறான் 2 பேரும் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்கிறார். அப்போது அப்பேற்பட்டதான அற்புதமான தத்துவத்தை ஒரு தர்மசாஸ்திரத்தெல்லாம் நமக்கு கொடுத்தவரான வால்மீகி கவிசார்வபௌமன் அவளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அதோடு எடுத்துள்ள. இந்த வால்மீகின்றது என்ன அப்படின்னா புற்றுக்கு தான் அவர் பேரே கிடையாது இல்லையா. புத்துலேருந்து அவர் வந்து ஞானம் எத்தனை வெளியில் வந்து வால்மீகின்னு சொல்லிட்டார். வால்மீகத்துலேருந்து வந்து வால்மீகின்னு சொல்லிட்டார். அப்போது வால்மீகியாக இருக்காரு இல்லையா, அவருக்கு அவரை கவிசார்வபௌமன் சொல்கிறாளே. கல்மீகம்ன்றது என்ன அப்படின்னா இந்த பூமண்டலம் இருக்கும் இல்லையா, இந்த பூமண்டலத்துக்கெல்லாம் புத்து தான் காதம். புத்து இல்லையா, அதுதான் காதம். ஏன்னா நிறைய வாரம் அது மூலமாக கேட்கறதுக்கு சிரவணம் பண்ணுறது. அந்த காது சொன்னதையே விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்காள் லோகத்தில். எப்படி அந்த காதுலேருந்து வந்த விஷயத்திலேயே லோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஸ்ரீமத் ராமாயணம்னு பிரமாதமாக கொண்டாடிட்டு இருக்காளே. அம்மா அது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா சுவாமி தேசிகன் மாதிரி, அம்மா அப்படி இருக்கச்சே கவிசார்வபௌமா கோதேக்கிம் அத்புதமிதம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, உன்னுடைய பாசுரங்களையோ உன்னுடைய பாடல்களையோ விசேஷம்னு எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னா அது என்ன ஆச்சரியம் இருக்க போகுது. ஏன்னா பக்ரா ரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக மகரந்தம் தேன் சொட்ட இருக்கான் இந்த திருப்பாவை நாச்சியார் திருப்பொழி இல்லை. அப்படி இருக்குச்சே இது யாராவது கொண்டாடாத இருப்பாளா? வால்மீகம் காது ஏதோ ஒரு பார்த்து சொன்னதே பிரமாதம்னு சொல்கிறவா ஒரு பூர்த்தியான ஒரு உண்மை பேசிட்டு இருந்தாக்க அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாளான்னா அப்படிங்கிற அப்படிப்பட்டதான அற்புதமான 2 கிரந்தங்கள். ஒன்று திருப்பாவையில் இல்லாதது எதுவுமே கிடையாது. திருவாராதன கிரமம் மூலமாக மாலை மணி வந்தாங்க பூமர் திருவாராதன கிரமத்தை சொல்கிறேன் இல்லையா. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது அப்படின்னா பஞ்ச சம்ஸ்காராதிகள் அதெல்லாம் அடுத்த பாஷம் இல்லையா. கூடாரை வெல்லும்னு பூமர் பாடகமே என்பதைய கல்கலனும் ஞாபகம் பஞ்சசம்ஸ்காரத்துடைய 5 விஷயங்களை கரெக்டாக அதில் வந்து ஆச்சாரிய இடத்துல காரணியம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல் எம்பெருமானிடத்துல எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு பக்தி பண்ணச்சே
அந்த பக்தியை எப்பொழுது ஆரம்பிக்கணும்? நேரம் காலமெல்லாம் கிடையாது. போனால் பெருமாளிடத்தில் பக்தி பண்ணணும். இந்த பக்தி பண்ணச்சே என்ன பண்ணணும்? நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பக்திக்கு நியமங்கள் உண்டு. வையத்து வாழ்வீர்கள் இல்லையா? வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டோம், இதெல்லாம் என்ன விருப்பமோ அகிருத்தியானான் சகரணம் கிருத்தியானான் வர்ஜனம். அந்த சுவாமி தேசியம் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டார் அப்படின்னா சாட்சாத்து பிராட்டி இடத்துலேருந்து எடுத்துட்டார். எங்கேயும் சுவாமி ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்ன அப்படின்னா மேலையார் செய்வனர்கள் வெண்பவன கேட்டிய இல்லையா? முன்னடி பார்த்து உயர்வுதலால் அவர் சாய என பின்னடி பார்த்து நடந்து பெரும் பதம் ஏறுவோம். எனக்கு எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படியே நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீரும். நாம் பெரியோம் அல்லோம், நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீரும் நமக்கு உரைப்பார் உலகென்று நாடுவோமே. எத்தனை கிரந்தம் பண்ணுறீங்க? இருந்தது 100 திருநட்சத்திரம் சுவாமி. 127 கிரந்தங்கள் பண்ணுறீங்க சுவாமி. கிரந்தங்கள்லாம் சேர்த்தே நான் சொல்கிறேன். இதெல்லாம் முதல்ல எழுதுறதுக்கு என்ன எழுதணும்னு தெரிய வேண்டாமா? ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணுறோம்னா அந்த சப்ஜெக்டை எழுதுறதுக்கு ஓதாஸ்துதி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓதாஸ்துதியில் என்ன எழுதுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் முதல்ல அதை நாம் மைண்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை எழுதணும். எழுதுறது மற்ற அதில் பிழை இருக்கக்கூடாது. பிழை இல்லாத அதுக்கப்புறம் மற்றவாழ்லாம் அதை ஒத்துக்கணும் இல்லையா? அப்படி தானே வழக்கம். இதெல்லாம் அப்படி சுவாத்தியமாச்சு அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்ச அதவா பவே யதீந்திராம்ச அதவே தியமும் இதற்காயாஸ்து மங்களம். 2 லைன் முடிச்சுட்டார் சுவாமியுடைய குமார். இவர் யார் நினச்சிட்டு எங்க தகப்பனார வெங்கடேசனுடைய திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய அவதாரம். சரி அப்படியே வச்சுக்கலாம். தத் கண்டா அவருடைய கண்டையுடைய அவதாரம் அப்படின்னா கண்டை வந்து சுத்தமான விஷயங்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் கேட்கக்கூடிய விஷயங்களில் சுத்தமான விஷயம் எதுனா கண்டை. இதுதான் பெருமாளை எழுப்பச்சே கண்டை சமர்ப்பிச்சுட்டு பெருமாளை எதுக்கு எழுப்பணும் அப்படின்னா இதனால தான் அது சுத்தமானது. இது வந்து தோஷமே இல்லாதது. பெருமாளுடைய வழக்கு கண்டை வீண வாத்தியம் அதெல்லாம் நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அது சரி அதுவாக இருந்தாலும் யதீந்திராம்ச அதவேத்தியம் யதீந்திரனுடைய அவதாரம். அதனால் இந்த 3 சேர்ந்துருக்கு. பெருமாள், மணி, அப்புறம் ஆச்சாரியன் இல்லையா? அவன் 3 பேருடைய அவதாரம் சாதாரணமானவர் இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய குமாரர் சாதிக்கிறது. அந்த மாதிரி இது வந்து பெரிய விஷயம். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். அதில் வந்து இந்த எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, பகவானுக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும். நமக்கு பிடிச்சதுங்கிறதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு பிடிச்சது பண்ணணும். இதுதான் நடக்குது இல்லையா? எல்லா இடத்துக்கும் இப்போ பௌர்ணமி மடத்துக்கு போனோம்னா தனிக்க பண்ணுறோம். 100 பேர் சாப்பிட்றோம். இப்போ ஆண்டவன் ஆசிரமத்தில் இப்பயும் நிறைய பேர் சாப்பிட்டுருக்கேன். எல்லாருக்கும் 2 இடத்துல நிறைய தனியாராதுன்னா அது லட்சமாக நடக்குது. இப்போ போனாலும் இப்போ மயிலாப்பூர் ஆசிரமத்தில் இப்போ போனாலும் 10 பேர் சாப்பிட்றதுக்கு நிச்சயமே தனியை பண்ணிட்டு இருக்கேன். அப்போது தனி பண்ணுறாங்க. எங்கேயா ஆத்திய கூட பொம்நாட்டிகள்லாம் சில பேர் தனி பண்ணுறோம். என்ன சாட் பார்க்கணும்னா கிடையாது. எங்கேயா சாட் பார்க்குறாங்க கிடையாது. பெருமாளுக்கு மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அங்கேயே நம்ம மனசு அங்கே லைக்கிறது. அதை வந்து பண்ணுறா ஒரு ஸ்திரீ பண்ணுறா, பார்த்து இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றா. தோஷமே யாரும் சொல்கிறது எப்படி சாத்தியம்? ஒரு நாள் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னா சொல்ல முடியும், இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பெருமாள் இடத்துல போகணும். சாதாரணமாக நாம் சாப்பிட்டோம்னு ஆகும். பெருமாள் தேர்ந்து வந்ததுன்னா பிரசாதம். இப்போ அந்த பெருமாள் இடத்துல அபிஷேகம் பண்ணுறோமோ இல்லை, அது எதுக்கு அப்படின்னா என்னால் எனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ போடுறேன், நீ தான் அதை பார்த்துக்கணும், உனக்கு தான் பண்ணிட்டுருக்கேன், ஒரு தனியை நீயே பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். பெருமாளுக்கு தேர்ந்து போயிட்டு வரதுனால தேவாமிரதமாக இருக்குது. பூலிகனி சக்கரத்தை முதல்ல ரொம்ப ஃபேமஸ். அது பூலிகனி சக்கரத்துனா ரொம்ப ஃபேமஸ். அது சாதமே தெரியாதான். தொழில் நானும் பார்த்துட்டே கிடையாது. சாதமே தெரியாதான். முந்திரி பருப்பும் திராட்சையும் தான் அது இவ்வளோ எடுத்து போட்டோம்னா ஒரு சாதத்துக்கு 3 முந்திரி கொடுக்குறேன். அது தெரியாது. பெருமாள் அவ்வளோ முக்கியமாக செய்யறதுன்னு சொல்கிறான் அந்த மடப்பள்ளியில் பண்ணுறது. எதுக்கு சொல்ல வரேன்னா இது எப்படி சாத்தியமாகும்? எல்லா இடத்துலையும் தான் சக்கரை பண்ணுறாங்க. எது அந்த இதில் தான் மடத்தில் தான் ரொம்ப விசேஷம் என்னன்னா சாயங்காலம் இந்த பானகாரம் இல்லையா? இந்த பிரதோஷ காலத்தில் பானகம் பண்ணலாம். அதை நான் எத்தனையோ ஆற்றுல வந்து பண்ணணும்னு எங்கள் ஆற்றுலாம் சொல்லியாச்சு. கலகுதன் அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். அந்தாத்தையும் பெருமாளுக்கு நான் செய்கிறேன். ஆளுன்னு கிடையாது. அங்கே சாப்பிட்றது வேலைன்னா இங்கே சாப்பிட்றது வேலை எப்படி தான் பண்ணுவாளோன்னு இல்லைங்க. என்ன இது நம்ம தானே பெருமாளும் செய்கிறேன் அப்படின்னா அதை அது அது என்னத்தை எப்படி கலக்கிற அந்த காம்பினேஷன் என்ன இதெல்லாம் பார்த்து வந்து தான் சொல்கிறோம். சுவாமி இதில் என்ன போடுறோம் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க.
அந்த ஆற்றுல வந்து பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ப மாட்டேன் பார்க்கலாம். இது எதுவும் ஒன்றும் பரவாயில்ல, எலுமிச்சை பிழிகிறோம் என்ன, அப்புறம் வந்து இது இது பேர் என்ன உபதம்சங்கள்லாம் சேர்க்குறோம், இல்லை குங்குமம் பூ போடுறோம், எல்லாம் போடுறோம். ஆனால் என்னவோ தெரியல, அது ஒழுங்காக வரமாட்டேங்குது நம்ம காலத்தில். அது ஒரு விஷயம், அந்தந்த கோவிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்டதான பெருமாளுக்கு நாம் பண்ண வேண்டிய காரியங்களில் பெருமாளுக்கு விருப்பமான காரியங்களை நாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விரதம் என்ன ஒரு விரதம் வச்சுருந்தா இந்த விரதத்துக்கு பங்கமாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் செய்யவில்லை. அதை நாம் எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். திரும்ப திருப்பாவை சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்க அது திருப்பாவையுடைய அர்த்தங்கள் என்ன, ஒரு பாசுரங்களிலேயும் ஒரு தோழியை எழுப்பலாம்னு சொல்கிறான். தோழியெல்லாம் ஒன்றும் எழுப்பல, இதெல்லாம் வந்து பிற்காலத்தை மட்டும்தான் சொன்னாங்க. அது காலங்காலத்தால் என்ன ஒவ்வொரு காலை அப்படின்றதுல எத்தனை விதமான காலைகள் இருக்குது. நீங்கள் ஒரு புல்லும் சிலம்பினகான்ற சமயத்தில் வந்து ஒரு மாதிரி காலை, ஒரு புல்லு ஒரு மாதிரி சிலம்புறது இல்லையா, புள்ளின் வாய்க்கின்னு அங்கே ஒரு புல்லும் சிலம்பினகான்னு ஒன்று வருது. அந்த சமயத்தில் எப்படி இருக்குது. அப்புறம் வந்து திருவாய்ப்பாடியில் தன்னை வந்து திருவாய்ப்பாடியில் இருக்கிறதாவே நினைச்சிட்டு தான் திருப்பாவையை பண்ணுறதான்னு கடைசி ஒரு பாசனம் தான். வங்கக்கடல் கடைந்த மொத்தம் தான் வந்து அவள் வந்து தன்னுடைய சுவாபாவிகமான ஞாபகத்தோடு பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறார். அப்படி எம்பெருமானுக்கே தன்னை தந்தவர் ஆண்டவர். எம்பெருமானை தவிர வேறொன்றும் நான் அறியேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஆழ்வாருடைய வளர்ப்பானது. ஏன்னா அந்த பெரியாழ்வார் திருமொழி பூர்த்தியாக ஆழ்வார் கிருஷ்ணாவதார அனுபவத்தை பரிபூர்ணமாக எடுத்து ஊற்றி சொல்கிறார். ஒரு பாசுரத்தையும் ஒரு மகள் தந்தையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வருவதே எதன்மால் தான் அப்படின்னு பெருமகளாய் வாயில் பல்லு மெழுந்தில மயில் முடி மூடிச்சில சாய்வில்லாத குடும்பங்களை சில பிள்ளைகளோடு இறங்கி சின்ன பொண்ணாக்காடு உங்களுக்கு என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணணும், நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கணும். அதாவது பெருமாள் வந்து உப்பு வேணாம், ஒரு காரம் வேணாம், இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதாவது மார்க்கண்டையா என்ன பண்ணுறது, ஒன்றும் தெரியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும், அவ்வளோதானே கவலையப்படாது, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேணாம். எதுக்கு சொல்ல வரேன்னா எம்பெருமானை பரிபூர்ணமாக நம்பியவள் ஆண்டாள். அதனால தான் பாருங்க, இங்கே கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போகிறாங்க. ஆண்டாள் கல்யாணம் ஆச்சுன்றது யாருக்காவது உண்டா கிடையாது. இங்கே இங்கேருந்து அழைச்சிட்டு நல்லா மொத்தம் அலங்கார சர்வாலங்கார விஷயத்தையே அழைச்சிட்டு போகிறேன். நேர சந்ததிக்கு போனால் கர்ப்பகிரகத்தை பெருமாளோட அங்கேருந்து ஜோதி சம்பந்தமாக அங்கேருந்து எதுவாகிட்டோம், பெருமாளோட அர்த்த தியானம் ஆகிட்டோம். திருப்பான் ஆழ்வாரும் அப்படி தான். திருப்பான் ஆழ்வாரும் நேர திருவரங்கனுடைய சந்ததிக்கு போனேன், லோக தாரணம் அப்படி அழைச்சிட்டு போனேன். போன உடனே நேரம் அப்படியே வாரம் உள்ள அப்படின்னு கூப்பிட்டாரு. பெருமாள் சரியாக போச்சேன், உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் இதான் ஜோதி சம்பந்தமாக போய் பெருமாளுடைய அர்த்த தியானம் அவளுடைய அது முடியுது அப்படின்னா பெருமாளை தவிர அவள்லாம் வேறு, பகவானை தவிர வேறு ஒரு நினைவும் இல்லாதது. இதுக்கு காரணம் வந்து இந்த ஆண்டாளுக்கு இருந்த நினைப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் இந்த பாசனங்கள்லாம் பாடிக்கிறதான்னு சொல்கிறான். பெரியாள் பெருமாள் செங்கன்மால் தான் கொண்டு போனோம் அப்படின்னு. அது நமக்கு அந்த கல்யாணம் நாம் பார்க்கலையேங்கிறதுனால தான் திருக்கல்யாணம் வந்து இப்போ எல்லா கோவில்களையும் நாம் பண்ணிடுவோம். திருக்கல்யாணமாக நடக்கலையே ஆண்டாளுக்கு, ஏன் தான் நாம் பண்ணிடுவோம். சின்ன வயசு அவனுக்கு, ஆண்டாளுக்கு சின்ன வயசு, 10 வயசுக்கு கீழே தான். உள்ளே பெருமாளிடத்துல போய் அந்த தியானம் ஆகிட்டோம்னா தகப்பனாருடைய ஒரு வளர்ப்பு எப்படின்னா குழந்தைகளுக்கு ஆற்றலை அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு குழந்தைகளுக்கு நல்ல சத்து விஷயங்களை நம்ம அதில் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு இத்தனை பேர் வித்வான்கள்லாம் உட்காந்துருக்கா காலட்சேபம் பண்ணிட்டுருக்காரு. எங்கேயாவது ஒரு காலட்சேபமாக நம்ம கேட்குறோமா அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு வேறு ஏதாவது காரியம் கிடையாது. ஏன்னா அந்த காலட்சேபம் எப்படி கேட்கணும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றன. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, மேலோட்டமாக அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் விசேட அர்த்தங்களை அதில் வச்சுருக்கான். இப்போ விசேட அர்த்தங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆச்சாரியனை அடைந்து இப்போ காலட்சேபம் பண்ணுறதை நம்ம கேட்கணும். இப்போ மதுவாச்சார சுவாமி காலட்சேபம் சாட்சியம் கிடையாது, சீலபிரகசியத்தாரசானமாக ஆகிட்டு. அதே போல் வந்து பகவத் விஷயம் ஆகிட்டு. இதை கேட்குற வாழ்க்கெல்லாம் பரவ பாக்கியம். அந்த மாதிரி பிரித்து சொல்கிறவா கிடையாது. அந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் சுவாமி, எங்கூர் யஜ்ஞம் சுவாமி காலட்சேபம் சாட்சியம் கிடையாது. அதே போல் வந்து இப்போ சில பேர் இந்த நிசுமப்படியா ரங்கநாத பாதுகால எழுதுகிறான் இல்லையா, சுபாஷித் தெரிவி வந்துருக்கு. இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அதெல்லாம் நமக்கு புரியாது. அவள் படித்ததை அவள் எழுதுறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரிய மத்தியில் போய் காலட்சேபம் பண்ணணும் அப்படிங்கிறது.
அந்த மாதிரி நல்லது ஆற்றுல விரிவாக இருந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணுறதுக்கு தான் விரிவாக இருக்காங்க. சொல்லி கொடுக்குறான். சிலதை பார்த்து தெரிஞ்சுக்கணும், சிலதை சொல்லி தெரிஞ்சு கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை அப்படியே மனசில் வாங்கிட்டால் அந்த கிருஷ்ண பக்தி கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம்னு நம்மாழ்வாருக்கு தான் சொல்வது உண்டு. ஆனால் அந்த கிருஷ்ண பக்தியை அப்படியே தான் வாங்கி கொண்டு அதை அப்படியே நமக்கு வழங்கினா வேண்டாம். அதுதான் விஷயம். தாப்பனார் இடத்துல தாயார் கிடையாது. தாப்பனார் இருந்ததுன்னா நானாக ஆவிர்வகிச்சு வந்தவள் தான் அயோனிக்கு இல்லையா. ஒரு வயதில் பிறக்காத ஒரு மாணவன் விராட்டியுடைய சொல் நானாக வந்து அந்த விஷயத்தை கிரகிச்சுண்டு அந்த விஷயங்களை வந்து நமக்கு அந்த வெள்ளியார் பல கைகொள்ளும் தேவனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா அப்படின்னா அது உண்மை. எந்த சுவாமி பார்க்குறது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் போகணும். வெள்ளியார் பல கைகொள்ளும் தேவனா இந்த பெருமாள் இதுக்கு எழுதுவார், தேருக்கு எழுதுச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெள்ளியார் பல விமானம் 3 மணிக்கு தெரு நடுவிலும் ஜனங்கள் சமுத்திரமாக இருக்கும். 2 பக்கம் சமுத்திரமாக இருக்கும். அவன் எதுக்கு அந்த பெருமாளை சேவிக்கிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே பெருமாள் எதுக்கு சேவிக்கணும் அந்த சமயத்தில் ரொம்ப தேர் காலத்தில் வாகனமாக இருந்தாலும் பரவாயில்ல. வாகனம்னா வாகனத்தில் சேவிக்கணும். முக்கிய வாகனம் போட்டு வாகனத்தில் சேவிக்கிறேன் சேவிக்கணும். தேர் எதுக்கு சுவாமி சேவிக்கிறது சொல்லி நான் நடை கோசம் சேவிக்கணும் இல்லையா. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வைப்பு ஒன்னா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டாள். அதாவது பெருமாள் உடம்பெல்லாம் சிலிர்த்து எழுந்தது. ஒரு சிங்கம் அப்படி பாயும், சிம்மம் பாயும் போது அந்த மாதிரி கண்ணாடி அறையிலேருந்து பாயிறாரு பெருமாள். 30 நிமிஷம் கூட இல்லை, 20 நிமிஷம் வேற அங்கே 4 கிலோமீட்டர் சாமி. 30 நிமிஷம் கூட இல்லை, அதுவும் கம்மி. நான் சொல்றது ஜாஸ்தி. கம்மியான சமயத்தில் கொண்டு போய் பாஞ்சு மேலே ஏறுவிடார் தேர் மேலே. அந்த சேமிக்கிறதுக்கு எதுக்குன்னா நம்ம நடை கோசம். பெருமாள் வந்து கௌசல்யா பிராட்டி என்ன பண்ணுவாங்க, பெருமாளுக்கு சூழ்ச்சியெல்லாம் கட்டி போ அப்படின்னு போகலாம். போவார் பெருமாள், பா அப்படின்னு ஒரு எதுக்கு போவான்னு சொல்லுவானே அப்படின்னாக்க நடைய பார்க்கறது. ஏன் நடையொன்றும் செய்திலன் நங்காய் அப்படின்னாலும் எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளேன்னு தேவை அதுதான் பெற்றா. குழந்தைய வளர்த்ததுனால எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுபவம் யாருக்கு கிடைச்சிது அப்படின்னாக்க துறையேகாழ்வார் சொல்கிறேன். அதுதான் தெய்வ நங்கை யசோதை பெற்றாள். ஒரு விஷயமாவது நான் அனுபவிச்சேன்னா மகாபாபி இல்லையா, நான் மற்றதோடு எனக்கு முடிஞ்சு போச்சு. நீ அனுபவிச்சதுலாம் அவதானே அப்படின்னு அந்த அனுபவம் தான் விசேஷம். அந்த அனுபவத்தை நமக்கு யார் காட்டி கொடுத்தா அப்படி கல்வியார் பலர் கை தொழும் தேவனா வள்ளல் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடியவன் தேவபெருமான் தான். விரிவாக வியாக்கியானம் பண்ணுறேன். நான் சொல்லுவேன் ரங்கபாசுவாமி வந்து இது சொல்லிட்டு போயிட்டான்னு நினச்சிக்கூடாது. வள்ளல் மாலிர் என்றவரை மணாளனா இந்த பெருமாள் தான் இங்கே மாலிர் எல்லா பெருமாளும் இங்கே தான் இருக்காங்க. பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட கூடுமாகி நீ கூடிடு கூடலே இல்லையா. நம்ம வந்து பார்த்தா தெரியும். பள்ளி கொள்ளும் இடத்து பள்ளி கொள்ளும் இடம் எழுது அப்படின்னா கண்ணாடியார். அங்கேருந்து பெருமாள் எழுது. பள்ளி கொள்ளும் இடம் கண்ணாடியார் பெருமாள். அங்கெல்லாம் இங்கே எழுதுங்க. அங்கேயே 10 நாள் இறங்கி விடாது மலையிலேருந்து. அங்கேருந்து எப்படி வரேன் குண்டு மாங்கிலி சமுத்திரமாக இருக்குது பெருமாள். அதெல்லாம் கிழிச்சுட்டு வர பெருமாள். 2 பக்கம் ஜனங்கள் சமுத்திரமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு அனுபவம் எப்படின்னா ஆண்டாளுடைய பார்வையில் இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. ஒரு விஷயங்களும் பிரமிப்பாக இருக்குது. இதை பார்த்து தான் அனுபவித்ததை கூடியது எல்லாரும் ஏகஸ்வாது நபுஞ்சியத்தைன்னு சொல்லணும். ஸ்ரீமத் ராமன் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தனியாக அனுபவிப்பதற்கு இல்லை, எல்லோரோடும் சேர்ந்து இப்போ இங்கே இருக்கு பாருங்க. இதே போல தான் இது நல்லா இருக்கு. கோஷ்டி ஸ்ரீகளும் சொல்கிறான், புராணும் சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒருத்தர் வந்துட்டு போயிட்டோம்னா என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். கூடி இருந்து குளிர்ந்து குளிர்ச்சின்னு அப்போ தான் ஒன்றும் பண்ணணும். ஏன் மனசுக்கு சாமி நீங்கள் காத்துக்கு போயிருந்தேன் தான் வேறு தெரியுமா ஆச்சரியமாக இருந்தது கோஷ்டி. கண்டிப்பாக இதை நான் எனக்கு சொல்லுவோம் நீங்கள் நடந்தது. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை நம்ம போய் சொல்ல போகிறேன் இல்லையா. அதுதான் விசேஷம். கூடி இருந்து குளிர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை. அதுதான் இந்த டூர் போகிறவாள்லாம் பார்க்குறேன்னாக்கா அதுதான் முக்கியம். அவன் வந்து ஒன்று தப்பாக சொல்கிறான். என்னன்னா 3 நாளில் 40 திவ்ய தேசம் சொன்னேன். அதுதான் பெரிய தப்பு. 3 நாளில் 3 திவ்ய தேசமே செய்யக்கூடாது. ஸ்ரீரங்கம் போனோம்னா எத்தனை சன்னதி இருக்குது எல்லாம் ரங்கநாதனா தாயாரை சேர்த்துட்டு வந்துடணும். அவ்வளோதான். அதுக்கு அதையும் தாண்டி சன்னதிகள்லாம் அங்கே யாராவது எத்தனையாவது சன்னதி போயிருக்கோமா, இங்கே எத்தனை சன்னதி இருக்குதுனால நம்ம எண்ணிக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. அங்கேயே இந்த தாயார் சந்தையிலேருந்து பிரதர்ஷனமாக வந்து இதில் வந்து ஒரு வாசுதேவர் சன்னதி இருக்குது, இதில் வந்து லட்சுமி நாராயணன் சன்னதி இருக்குதுன்னு தெரியல. அந்த அஞ்சுக்குடி 3 வாசலில் அதுதான் தெரியும். அதை தாண்டி தான் போயானோங்கிறதுனால வேறு வழி கிடையாது. பாக்கி எத்தனையோ சன்னதி இருக்காது. செவிச்சுருக்கோமா
என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குது அந்த கோவில் தூண்களில் எங்கேயா தெரிவிச்சிருக்கோம் ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் 40 டிகிரி 3 நாள் இப்படி ஜெயிக்க முடியும். சோழ நாடு யாத்திரை 3 நாள் இப்படி ஜெயிக்க முடியும். சோழ நாடு 40 டிகிரி இருக்கு சொல்லி ஒன்று ஒரு ஆங்கிள் இருக்குது. இது போகிறதுக்கே முடியாது. நல்லா சேவிக்கணும், எல்லோரோடையும் சேவிக்கணும். சேவிக்கிச்சு அந்த பெருமாள் எடுத்து சயனம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? வடதிசை பெற்று காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு மாற்றி இருக்காரா? எல்லா இடத்துலையும் ஸ்ரீரங்கம் மாதிரியே எழுந்திருக்காரா? இல்லை அந்த சயனத்துக்கு போகிற மாறி இருக்கா? இல்லை மேற்கு பார்த்து எழுந்திருக்காரா பெருமாள்? கிழக்கு பார்த்தா, தெற்க பார்த்தா, வடக்க பார்த்தா? எத்தனை திவ்ய தேசம் வடக்கு பார்த்து எழுந்திருக்காரு தெரியுமா? நமக்கே தெரியாது. எத்தனை திவ்ய தேசம் தெற்கு பார்த்து எழுந்திருக்காரு தெரியுமா? தெரியாது. இப்படியே பெருமாள் சொல்லிச்சுட்டு வந்துட்டோம். நமக்கு எங்களுக்கு சாய் போச்சு. அது பிரயோஜனம் இல்லை. போச்சு எதுக்கு ஆழ்வாரெல்லாம் அதை காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திவ்ய தேசத்துக்கு போகும்போது இது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. திவ்ய தேசத்துக்கு ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணத்தை தெரிஞ்சுட்டு போய் நல்லா ஒரு கைடோட போகணும். அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த முக்கியமான இதில் கூடி இருந்து கொண்டு தான் சரி சுவாமி நான் 3 நாள் 40 சேவிச்சா கூட அந்த சந்தோஷத்தை என்னால் விவரிக்க முடியாது. சொல்லி இப்போ பரம போக்கியமாக இருக்கு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லையோ இப்போ அந்த மாதிரி சுவாமி நிறைய ஆக்ஷன் போயிருக்கேன் திவ்ய தேசத்துக்கெல்லாம். நிறைய திவ்ய தேசத்துக்கு தனியாக அவர் போகலாம். அவருக்கு என்ன பெரிய இது வந்து யாருலாம் கேட்கலாம். ஆனால் அது கூடாது. பாடசாலையுடைய விசேஷமே அதுதான். விஷயகிருபா பாடசாலையுடைய விசேஷமே என்னன்னா, எல்லாரும் சொல்லி கொடுத்தவாளையும் தன்னோட எல்லா திவ்ய தேசத்துக்கு ஆக்ஷன் போகிறாரு. எல்லாரையும் கேட்பார். நீ சேவிச்சுட்டு அத்தனை பேரும் சேவிச்சதுக்கு அப்புறம் தான் முக்கியம். ஆத்தியாக இருந்துட்டு சொல்லி கொடுத்துட்டா போறாரு. சொல்லி கொடுத்ததெல்லாம் இந்த கோவிலில் இருக்குன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு பாருங்க. அதுதான் விசேஷம். நாம தனியா போனோம்னா அது பெரும் சேர்ந்து கோஷ்டியோட போய் செய்யணும் இல்லையா? சாது கோஷ்டியுள் கொல்லப்படுவாரு. நம்மளாம் சாது கோஷ்டி தானே, அதுவும் சந்தேகம் கிடையாது. இந்த சாது கோஷ்டியை அழைச்சிட்டு போய் இங்கே எத்தனை நிர்பந்தம் இருக்குது, கூட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் எத்தனை காரியம் பண்ணணும், ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா, அது முக்கியமானது. அதுக்கப்புறம் 2 வேளை போடுறாலும் அதில் வேற அது போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணாள் அப்படின்னு போட்டால் நல்லா 4 பேர் கூட வரலாம் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் தங்குறதுக்கு வேணும். தீர்த்தா மாடுறதுக்கு ஸ்திரீகளாக இருக்கிற வாழ்னாக்கா நம்ம ஏதோ சத்தியாகாலம் போனோம்னா அந்த காவேரி போட்டு புருஷா கொடுத்துருவோம்னா முன்னாடி இருந்து கொடுத்தாங்க. இப்போ அவளுக்கு தீர்த்தா மாடுறதுக்கு இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கும்போது தெரியும். அவர் பார்க்கணும்னா அவர் எவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும். அதுதான் முக்கியம். கூட்டுக்கு போகிறவா 3 நாளில் கூட்டுக்கு போகிறவாட கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான பிரத்யேகமாக அவள் மண்ணக்கூட்டியமான ஒரு எஃபர்ட் இருக்கு. அது முக்கியம். இது எதுக்குன்னா இந்த கூட்டி ஏன் அவர் தனியாக போயிட்டு வந்தால் அவர் மம்மியை போட்டு நிறைய தேவையாகி போச்சு. அது முக்கியம். எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து பெருமாளை கொஞ்சம் அனுபவிக்கிறது இல்லையா? அது ஏன் பண்ணுறோம்னா சீவைகுண்டத்தில் எல்லாரும் தான் பண்ணிட்டு பெருமாளை தனியாக அனுபவிக்கிறது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இந்த பக்தைகி பாகவதை சகான்னு சொல்கிறாங்க. இந்த பக்தா பாகவதாளோட சேர்ந்து பெருமாளை அங்கே எல்லா பெருமாளையும் மேலே ஓடுது. குருமாசனம், அது மேலே சேத பரியங்கம், அதுக்கு மேலே பெருமாள் எழுதுங்க. மொத்தம் மேலே பெருமாள் எழுதுங்க. முந்து பார்க்கலாம் அப்படின்னு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சேவையை பார்க்கறதுக்கு அவங்க பக்தி எத்தனை பேரோட பெருமாள் அங்கே இருந்துருக்கு. பக்தி பாகவதை சகா அப்படின்னு சாய்க்கிறார். அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சேவை நமக்கு கிடைக்கிறதுன்னா ஆண்டாளுடைய வார்த்தையிலேருந்து நாம் கூடி இருந்து கொண்டிருந்து அப்படின்னா பெருமாளுடைய பிரசாதாதிகளை ஸ்வீகரிச்சுக்கிறதுலையா மட்டும் சரி, பெருமாளை அனுபவிப்பதிலாகவும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் நாம் இந்த விஷயத்தை நாம் கடைப்பிடிக்கணும்னு தான் ஆண்டாள் இதுக்காக சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து பகவானை அனுபவிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அதை தான் திருவாய்ப்பாடியில் பெருமாளை தனியாக யாருமே அனுபவிக்கிறது. ராசலீலையாக இருக்கட்டும், எந்த ஒரு சமயமாக இருக்கட்டும், எம்பெருமானை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. விட அக்ரூரர் கூட்டுன்னு போச்சே தான் அவங்களுக்கு மனசே இல்லை. அக்ரூரர் கூட்டுன்னு போச்சே எல்லாரும் மனசே இல்லாத தான் அனுப்பிச்சு விடுறேன். பெருமாள் மதுராவுக்கு போகிற பெருமாள் இல்லையா? அங்கேருந்து போகிற திருவாய்ப்பாடியிலேருந்து போகிற ஒருத்தருக்கு மனசு இல்லாத அனுபவிச்சு வைக்கிறான் பெருமாள். ஏன் அப்படின்னா ஐயோ போகிறேன் திரும்பி வர போகிறானா என்னன்னு தெரியல. அந்த சமயம் அந்த ஸ்திதியிலேயே வாழ்கிறோம். அவ்வளோ ஒரு பெருமாள் இடத்துல ஈடுபாடு. எத்தனையோ பெருமாள் அங்கே அவதாராதிகள் தான் அந்த அவதாரத்தில் எத்தனையோ விளையாட்டுகள்லாம் அங்கே பண்ணுறது இல்லையா? யமுனா சாட்சிக்க யம்பனம் விமானம்னு இல்லையா? யமலார்ஜுன திட்ட பாலகேணி யமுனா சாட்சிக்க யம்பனம் விமானம் அப்படிங்கிற இல்லையா? கோபால விம்சதி பூர்த்தியாக பெரிய கிருஷ்ணாவதாரத்துடைய
அடுத்த பாட்டை பற்றி சுவாமி அந்த பேசுறது எல்லாமே பாலகனாக இருந்துச்ச மன்னின்னு தான் இல்லையா. அதே தான் எப்படி ஆண்டாள் அனுபவித்தாலும் எப்படி பெரியாழ்வார் அனுபவித்தாலும் அதனால் குலசேகர ஆழ்வார் நாமனை பாடிட்டே இருந்தார். அவருக்கும் முடியல தாபம். அதனால் நான் 10-20 பாதிகளுக்கு அவரும் கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ணமாக அனுபவித்தார் இல்லையா. இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறாங்க மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் அதில் தன்னை எல்லாம் எடுத்து நமக்கு காண்பித்து இந்த பால்ய லீலைகளில் எப்படி அவள் ஈடுபட்டாலோ அதே போல தான் ஈடுபட்டதை போல தன் மகளை ஈடுபடுத்தி பெரியாழ்வார் அவளை கொண்டு நாம் எல்லாம் அனுபவிக்கும்படியாக பாசுரங்கள்லாம் பெரியாழ்வார்த்தின் மொழியெல்லாம் வியாக்கியானம் சொன்னவங்களுக்கு எத்தனையோ சொல்லிட்டே போகிறாங்க. அப்பேற்பட்டதான ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த அனுபவத்துக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அடிக்கடி பாராயணாதிகள்லாம் இல்லை. இதில் இருக்கிறத காரணம் ஏதாவது ஒன்று உண்டுன்னா இந்த ஒன்றுமே கிடையாது. நாச்சியார் மொழியில் இருக்கிறதுல நீங்கள் பாருங்க எல்லா இடத்துலையும் அதாவது இகத்தில் இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறா ஆழ்வார்கள், பரத்தில் வரக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறார். சில இடத்துல வந்து இந்த வேத பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த சொற்கள்லாம் அதில் வருது. நீங்கள் எங்கேயாவது பாருங்கள் இந்த ஆண்டாளுடைய பாசனங்களில் கூடி எழுந்து இருந்து மகிழ்ந்து இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். பிராட்டியோ இல்லை அப்போ லோகத்தில் இருக்கிறவருடைய க்ஷேமத்தை தவிர வேற ஒன்றையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது. அதனால் அதில் இருக்கிற அத்தனை சொற்களும் மங்கள சொற்கள் தான். எவனாலும் ஒருத்தன் வந்து இவனா போனான்னு சொல்ல ஆழ்வாரே சொல்ல மாட்டார். எந்த இடத்துலையும் எல்லாம் அந்த மாணவன் முறைக்கு மகிழ்ந்து வருவாரே தான் இதுதான் இருக்குமே ஒழிய மாற்றி பாசனங்கள் பலஸ்ருதியில் கூட இருந்தார் எங்கேயும் இருக்காது. அதுலேயும் ஒரு படி மேலே ஆண்டாள் போய் என்னென்னா எல்லாருக்கும் சகல விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கும்படியான பாசுரங்கள் அப்படின்னா இந்த பாசுரத்தை கொண்டு நாம் ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா. இந்த பாசுரத்தை கொண்டு வாயும் நம் மக்களை பெற்று மகிழ்வரையே சொல்லாமல் தமிழில் சொல்லணும்னா தமிழ் தெரிஞ்ச சமையல் வேறு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. பூந்தல் மலர்மன் கேட்கும் மண்மணம் கேட்கும் இல்லையா. வாய்க்கறிஞர் நல்ல கோட்பாட்டுலகங்கள் இதெல்லாம் சொன்னோம்னா நேராக சாட்சாத்தாக வந்து வேத மந்திரங்களை கொண்டு எப்படியா நாம் வந்து அனுகிரகம் பண்ணணுமோ அதெல்லாம் அது வந்து முதல்ல யாரை காமிச்சு கொடுத்தோன்னா ஆண்டாள்னா வாயுன்னா குழந்தை இல்லாத 10 பாத்திரம் சொல்லு சொன்னாங்கன்னா வாயும் மக்களுக்கு உனக்கு சகல விதமான சமயங்கள்லையும் போக்கியமான குழந்தைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். 100 பாசுரத்தில் கூட அமங்கல சொற்கள் கிடையவே கிடையாது. ஆழ்வார்களில் கிடையாது. அதாவது இவராவது செத்து போவதோ போது நின்று அப்படின்லாம் சொன்னது அது கூட சொல்றது. எல்லா இடத்துலையும் ரொம்ப அற்புதமான அந்த வரிகளை கொடுத்து நமக்கு எல்லாம் க்ஷேமம் ஒன்று கூட க்ஷேமம் இல்லாமல் வரவே கிடையாது. எல்லாருக்கும் அது எங்கே இருக்குது அப்படின்னா பிராட்டியான பள்ளினால பொதுவாகவே ஆம்பளை ஆப்பில் இருக்கிற புருஷனை சார்ந்த குழந்தைய இல்லையா. அயோக்கியா என் பாட்டி இருந்தால் குழந்தைகளோட வயசால என் பாட்டி முடியாது அலர்ஜி வந்துடும். 34 அடி இருக்கும். புது பசங்க புத்தாட்சி வெய்யிலையும் குட்டிலையான்னு நம்மளே சொல்லுவார் வெய்யவே கூடாது பசங்களை அப்படின்னு. அதுதான் இப்போ சொல்லிட்டு நான் எல்லா ஸ்கூல்லையும் வெய்யக்கூடாது அப்படின்னா பேசு. ஏன்னா அவன் அடி வாங்கி மாற்றல. அதனால் இப்போ வேலை இப்போல்லாம் கூடாதுன்னு தான் சொல்கிறான். வெய்யக்கூடாது பசங்களை அமங்கல சொற்களை வந்து குழந்தைய வெய்யக்கூடாது அப்படின்னா ஸ்திரீகள் வெய்வாடா எங்கேயாவது பாருங்க ஆற்றுல முன்னாடிகள் யாரும் போட்டங்கள் வருவேன். அதே போல தான் ஆண்டாள் நம்மளாம் குழந்தை எழுது. அதனால் இந்த குழந்தைகளெல்லாம் அப்படி அமைதி இருக்கிறது அப்படின்னாக்கா பாசுரங்களை கொண்டு எல்லாம் வந்து வாழ்த்து தான் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த பாசுரங்களை சாயங்காலம் ஆரம்பினாலும் திரும்ப சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாச்சியார் ஒரு சக்தியான கிரந்தம். அந்த 147 பாசுரங்கள் 147 பாசுரங்களை எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கும்படியான ஒரு ஸ்திதி இன்னைக்கு நம்ம அப்படின்னாக்க சுவாமி தான் காரணம். ஏன்னா ஆத்தியா சொல்லி கொடுத்துட்டு போகிறதோடு இருக்கலாம். அதில் சொல்லி கொடுத்து தானும் வந்து தான் விட்டு சொல்லிட்ட வாழ்வோட இதை நானும் பகிர்ந்து அனுபவிக்கிற அவருக்கு தான் அனுபவிக்கணும் சொல்லணும். அவர் எக்ஸலண்ட். அவர்லாம் அந்த நாள்லேயே நான் சொல்கிறது நான் அதிகரிச்சே 45 வருஷம் ஆகுது. நாங்கள்லாம் அதிகரித்து சொல்லிக்கிச்சு நாங்கள்லாம் வித்தியார்த்திகளாக இருந்துச்சேவே சுவாமி மாதிரி இருந்தவெல்லாம் முடிச்சுட்டான். ஆல்மோஸ்ட் அவர் மோர் தென் 55 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலாயிரத்தில் கொண்டு சொல்லி நான் ரிசைடேஷன் பற்றி சொல்லி கொடுக்குறது அதே வெள்ளம் வாத்தியாராக போனதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் உள்ளே கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு. ஆனால் நான் வாத்தியார் தான் சேரை தூக்கி பின்னால் வச்சுட்டேன். அவர்
முதல்ல ஏதோ உட்காந்துக்கோன்னு சொன்னார், உட்காந்துட்டாங்க தெரியாது. அவர் எதுனா டேபிள் உட்காந்து போனேன், தப்பு அது. ஆனால் என்னை விட சர்வ விதத்தையும் அவர் வந்து என்னையும் பார்த்து அதை இங்கே சொல்றாங்க, இயல்பையும் பார்த்து என்னையும் பல்குணத்த உன்னையும் பார்த்து அருள் செய்வதே நலம். அருள் செய்வதே நலம்ன்றது அவ நமக்கு நாம் அவர்கிட்ட நம்புகிறோம். அப்படிப்பட்ட உள்ள வாசுதேவாச்சார சுவாமி அவர் நடக்கிற பாடசாலை ரொம்ப வருஷமாக நடந்தது. அதில் செய்தி எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் கூறுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி எத்தனையோ வெத்தமாக பொழுது போகும். இதெல்லாம் இல்லாத எல்லாருக்கும் கூட்டு முதல்ல ஒருத்தர் தான் வந்திருப்பான். ஒருத்தர் தான் வந்தா அப்படின்னாக்க ஒருத்தர் தான் வந்திருக்காங்க நினச்சிக்காத அதை டெவலப் பண்ணாக்கா என்னாச்சு, அவர் ஒருத்தர் சொல்லிக்கிறார், ஒருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார், இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறார். அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு ஆட்கள் வந்தவா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா எத்தனை பேர் இவரால் பயன்படுறாங்க அப்படின்னா முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது காலக்ஷேபம் அடுத்தது. முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஆளுநர் என்னன்றது தெரிஞ்சிருந்தா தானே அது காலக்ஷேபம் பண்ணணுமா வேணாமான்றது. அந்த மாதிரி ரீதியில் சுவாமி இவ்வளோ பெரிய புத்த சபையை நிர்மாணம் பண்ணதில் இருக்கக்கூடிய ஒரு சமம், பெரிய சமம். ராஜகோபுரம் கட்டின ரைட்டிங்கர் அப்படின்னா அது அவர் ஒருத்தர் தான் அப்படின்னா அவர் மூலகாரம். எத்தனை பேர் பக்கத்துலேருந்து உதவி பண்ணியிருக்காங்க அவர் தான். ஆனால் எடுத்து வச்ச ஸ்டெப் யார் அவர். அதுக்கு நிறைய மகான்கள் கூட இருந்தவர்கள் சுவாமிஜி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பரிசிரமமாக இருக்கணும். இது எழும்பி நிற்கிறது நீங்கள் நம்ம போச்சே பார்க்கச்சே கம்பீரமாக மனசுக்கு சந்தோஷம். ரங்கநாதனுக்கு கும்பலே அவரால் தான். இல்லைன்னா ரங்கநாதன் பாட்டி சொல்லுவான், கோவிலில் 4 தடவை சுற்றிட்டு வந்தேன் ரொம்ப அலட்சியமாக. போக முடியுமா, ஒரு தடவை சுற்றிட்டு வந்து நாக்கெல்லாம் வெளியில் சொல்கிறது. அவ்வளோ கும்பல் கோவிலில், அவ்வளோ கும்பல் போக முடிய மாட்டேங்குது. 20 நாள் பேரிகேட் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஒன்றும் கிடையாது. அப்போல்லாம் தீர்த்தம் கேட்டபோது தான் தீர்த்தம் கொடுத்துருந்தோம். வாவான்னு கூட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம். ஒன்றும் கிடையாது. வா சுவாமி நான் வரேன், அப்படி நீ அங்கேயே நீங்களே சேவையாக பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த கும்பல் எங்கேயும் வந்தது அப்படின்னா கோபுரத்தினால. இந்த கோபுரத்தை கட்டினத்துக்கு எத்தனை பேர் இருந்துருக்காங்க. சுவாமி முன்னால் இருந்தது எல்லாம் அதை மறுக்கவே முடியாத ஒன்று. இன்ஸ்பிரேஷன் கோபுரம் கிடையாது. அது கூட எத்தனை பேர் தள்ளாத வயசுலையும் உச்சி வரையும் எழுதாம். ஆமாம், அது என்ன லிப்ட், இந்த லிப்ட் மேல அந்த ஓப்பன் லிப்ட்ல போக 85 வயசு திருநெல்வேலியில அது ஏடதுன்னா அப்பப்ப ஆணவர் படிக்கட்டு ரெடி ஆகிடும். நம்மளோட 2 மடங்கு பெருசா நம்ம கலசம் மேல நம்மளோட 2 மடங்கு பெருசா நம்ம கலசத்தை காமிப்பு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம். ஆசை பாருங்க. கூட்டுன்னு போறாரு, கூட்டுன்னு போனா வெறுமை இருக்கிறது இல்லை. இப்படி கட்டிட்டு எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க சொல்லியா அழிங்க. இது மாதிரி கலசம் பார்த்தியா என்ன இருக்கா கேட்டாகும். இது என்னது கேட்கணும், அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் முடியும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம வயசு கிடையாது சொல்லியாகும். ஏன்னா அதுதான் அந்த ஆஸ்தின்றது. கோபுரம் கட்டுறோம், எல்லாரும் அதில் பங்கேற்றுக்கணும், எல்லாரும் சந்தோஷிக்கணும். அதை பார்த்து நம்ம சொல்றதை கேட்டு அவர் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இத்தனை பேர் உருவாக்கி ஒரு சபைன்னு இருக்குது. இங்கே இருக்கிறவா மொத்தம் இல்லை, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னாக்க இந்த சுவாமிக்கு பரிபூர்ணமாக ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திருக்குழந்தை ஆண்டவன் கிட்ட இவெல்லாம் நேரடியாக திவ்ய பிரபந்தத்தை சக்தியை அதிகரிச்சான். அதனால தான் வேறு ஒன்றுமே பெரிய காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருக்குழந்தை ஆண்டவன் இடத்துல ஒரு 7 பேர் அதில் முதல் வகுப்பு 2வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களாம் பாடல. முதல் வகுப்பில் இவாழ்லாம் தேர்ச்சி பெற்று அந்த ஆண்டவன்கிட்ட சொல்லிக்கிறது ஏன்னா எத்தனையோ காரியம் இருக்கும். முன்னாடியாக இருக்கிறவர்களுக்கு சிஷியாலாம் வருவா. அதுக்கப்புறம் நித்தியம் பரசமர்ப்பணம், அப்புறம் சமாசாயனாதிகள் இருந்துருக்கணும். யாரும் பார்த்து வருவா காலக்ஷேபம் பண்ணணும். இதெல்லாம் மீறி இந்த கிளாஸும் நடந்து அதில் இவெல்லாம் முதன்மையாக தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்கன்னா அவரால் அது சாத்தியமாக முடியும் என்பதாக சொல்லி இந்த நம்ம போட்ட தலைப்புக்கு நம்ம சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் அதுக்கெல்லாம் வரவேலையே நினைக்க வேண்டாம். நமக்கு அவர் பண்ணிருந்ததான ஆழ்வார் பண்ணிருந்ததான அனுகிரகம் என்ன அப்படின்னா ஆண்டாளர் நம்ம புத்தகத்தை கூட நமக்கு என்ன அனுபவம் வர முடியும் சொல்லலாம். அதனால அதுதான் முக்கியம். பாவை நல்ல அவ்வளோதான். அது நம்ம தெரிஞ்சுன்னா போதும். பாவை நல்லது தான். ஏன்னா நமக்கு எப்படிப்பட்டதான கிரந்தங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க வேத மதத்திற்கும் வித்தாக இருக்கக்கூடியனால ஒரு நத்தம். இன்னொன்று பரமபக்தியை பரம போக்கியமான விஷயத்திலே நாம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுத்ததான ஒரு காதல் தான் பக்தி. நான்கையும் கண்ணனுக்கு ஆபத்து காமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம இதில் நினைச்சோம்
ஏன் எது 4 எது வசதி அப்படின்னாக்க சேமநல் வீடு பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் சேமநல் வீடு பொருள் தர்மம் சீரிய நற்காமம் இது எல்லாத்துக்கும் எதுதான் முக்கியம்னா இது ஒன்றும் அங்கே போக வேண்டாம். சேமநல் வீடு வேண்டாம், நமக்கு பொருள் வேண்டாம், தர்மம் வேண்டாம். எது முக்கியம்? காமதேவு காமம் அப்படின்னு சொல்றாரு. காமம் தான் என்ன? பக்தி. இந்த பக்தி இருந்தால் போதும், பாதி எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துடும் அப்படின்றத காண்பிச்சு கொடுத்தது ஆண்டாள். அப்படின்னாலே விஷ்ணுச்சித்தன் வளர்த்த பாவை நல்லாள் ஆண்டாள். அவளுடைய திருவடி வாரங்களையே நாம் சரணாக பற்றினால் நமக்கு எல்லா விதமான நன்மை. அந்த பாடலுக்கு சொன்ன பாக்கி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய வேணாம். 30 தெரிய வேணாம், இப்போ 30 தெரிய வேணாம். வங்கக்கடல் கடைக்கு திரும்ப தெரியும் போதும் மோட்சம் பண்ணலாம். அது எல்லாமே அதில் இருக்கு. 30 பாசத்துக்கு வேண்டியது அது ஒரு பாசத்தில் இருக்க வேண்டியது இருக்கு. 30 பாசனம் தெரியலன்னா அதில் இருக்க வேண்டியது கடைசி பாசனத்தை பலஸ்ருத்தியாக கொண்டு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அவருடைய திருவள்ளுவர் ஆகங்களை நாம் பற்றினோமேயானால் பாக்கி பேர் எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அவசியம் இல்லை. ராணிகாருடைய அனுகிரகம் வந்து தான் போடணும். சுவாமி தேசியனுடைய அனுகிரகம் பெருமாள் அனுகிரகம் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்து அது வந்து அசாதாரணமான இது கிடைக்கிறது தான் நமக்கு. இதை நாம் பெற வேண்டியதுக்கு என்ன பண்ணணும்னாக்க அவரிடத்திலே பக்தி உண்டு. அந்த கிரந்தங்களை நாம் மற்றவர்கள் திருச்சி விசாரப்படுத்தி நிதானமாக ஆச்சுன்னா அதுவே நமக்கு பரம போக்கியம் என்பதாக சொல்லி கொண்டு நிறுத்திக் கொள்கிறேன். மேயர் புகழ் வில்லி முத்தூராடி பூரம் கமலவுடனுள்ளிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே திருத்துழாய் காணத்தவதரித்தாள் வாழியே வாழி கூட துதித்தாள் வாழியே வளர்த்தெடுத்த பாவனல் வாழியே அமுது விடைதிருப்பாவை 30 இன்றால் வாழியே ஆக 140 முன்குரைத்தாள் வாழியே அமரர் பதியரங்கனைக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாள் தம்மடி இணைகள் அனவரதம் வாழியே.